என்னடி இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு இல்ல பைத்தியம் கீத்து பிடிச்சிருச்சா? மாமா மேலேயே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்க. ஆமா, கொலை பண்ண முயற்சி பண்ணாரு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இவரை நல்லா கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு 4 சாத்து சாத்துங்க. அப்பவாவது புத்தி வரட்டும். ஏண்டி இப்படி குடும்ப மானத்தை கெடுக்கிற? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம்ல. சங்கர் வேற இப்ப ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல ஏண்டி இப்படி பண்ணி தொலைற? ஏய், மரியாதையா சொல்றேன், மாமா அந்த பாஸ்கரோட பேசினாரு, 2 அடி அடிச்சுன்னு தான் சொன்னாரு. ஆனா சாகடிக்கிற ரேஞ்சுக்குலாம் அவனை அடிக்கல. நீயும் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிருக்க. ஏய், வாய மூடுறியா? நீ போய் ஹாஸ்பிடல்ல பாத்தியா? நான் பார்த்தேன். அங்க பார்த்த காட்சியை தாங்க முடியாமதான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏற்கனவே இவர் பாஸ்கரை வீட்ல வச்சு அடிச்சிருக்காரு, இப்ப வெளியே வச்சு அடிச்சிருக்காரு. இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சார், எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. ஹலோ, நீங்க ஏறுங்க சார், ஏறுங்க. மாமா மாமா மாமா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா. சங்கருக்கு உடனே கால் பண்ணி நான் அவனை வர வைக்கிறேன். நான் ஒண்ணும் தப்பு பண்ணலாமா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க வாங்க, உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, நீங்க கிளம்புங்கம்மா. பாஸ்கர், இந்த நிலைமையில நீங்க எங்க வந்தீங்க? நினைச்சேன் காயத்ரி, விபரீதமா ஏதாவது இது மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சேன். அதனாலதான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஓடி வந்தேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு தண்டனை கிடைக்கணுங்க. காயத்ரி, அவன் மனசாட்சி அவரை தண்டிக்கட்டும், நீ பேசாம இரு. சார், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. இவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிப்பாங்க. பாஸ்கர், அதெல்லாம் முடியாது. நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா இருக்கா? நான் சொல்றத தயவு செஞ்சு செய். சார், இது எங்க குடும்ப விஷயம். இவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அதை வாபஸ் வாங்கிடுவாங்க. நீங்க அவரை விட்டுருங்களேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய், விட சொல்றி அவரை? சொல்லுடி. சொல்லுடி. விட்டுருங்க சார், நான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். சார், இறங்குங்க சார். வேணாம் சார், இவங்க ஒன்னும் பரிதாபப்பட்டு என்ன விட வேணாம். நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, என் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். யார் நடிக்கிறா, போய் சொல்றான்னு அப்ப தெரியும். ஐயோ, நீங்க வேற ஏங்க படுத்துறீங்க? தயவு செஞ்சு முதல்ல இறங்குங்க. கோர்ட்டு கேஸ் அலையறதுக்கு இப்ப நம்மளுக்கு மனசுலயும் உடம்புலயும் தெம்பு இருக்கா? சரசு, நான் நிரபராதி சரசு. ஏண்டா ராஸ்கல், லேசா 2 அடி அடிச்சதுக்கு கையில பெருசா கட்டு போட்டு வந்து நிக்கிறியா? கூட உங்க அம்மாவை துணை கூட்டு வந்து நிக்கிறியா? ஏப்பா, என் பிள்ளைக்கு கை உடையிற அளவுக்கு அடிச்சிட்டு இப்ப நக்கல் வேற பண்ணிட்டு இருக்கியா? ஏப்பா, என் பிள்ளை என்னப்பா பாவம் பண்ணா? அவனை பாவம் அவசர அவசரமா டிஸ்சார்ஜ் ஆகி உன்னையும் உன் குடும்ப மனத்தையும் காப்பாத்த வந்திருக்கான். ஏங்க, அவனே அடிச்சிட்டு போய் ஹாஸ்பிடல்ல படுத்திருப்பாங்க. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன் தம்பி, என் புள்ள மேல இப்படி வெறியா இருக்கீங்க? அவன் பெரிய மனசு பண்ணி உங்க எல்லாரையுமே மன்னிச்சிட்டான்ப்பா. அப்ப கூட உங்களுக்கு அவன் மேல கோவம் போலியா? சார், இறங்குங்க சார், நிறைய வேலை இருக்கு எங்களுக்கு. சார், முடியாது சார்.
என்ன ஸ்டேஷன் கூட்டு போங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ ஏங்க இப்படி மறுபடியும் பிரச்சனை பண்றீங்க? இறங்குங்க முதல்ல. இல்ல சரசு, நீங்க வாங்கங்கறல. மேடம் காலையில வந்து ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துருங்க. யோ வாயா. ஓகே சார். டேய் உன்ன மாமா பிரச்சனை வேணாம் மாமா, வாங்க நம்ம போலாம். விட மாட்டேன். ரொம்ப நன்றிமா. ஏங்க ஏன் இப்படி நீங்க பாதியிலே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தீங்க? என்ன காயத்ரி, என்ன இருந்தாலும் இந்த குடும்பத்துல நான் பொண்ணு எடுக்க போறேன். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன். நம்ம குடும்பத்தை நாமளே அவமானப்படுத்தலாமா? சரி, முதல்ல வீட்டுக்கு போங்க. அம்மா கூட்டிட்டு போங்க, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் பாப்பா. ப்ளீஸ் பாப்பா. பாத்துப்பா. அடிக்கிற அடியில உங்க அம்மாட்ட கொஞ்சம் பால்லாம் கக்க போற பாரு. இல்ல, நான் எங்க அம்மாட்ட பாலே குடிக்கல, முட்டி பால் தானே குடிச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, கட்டல போறவன் எப்படி புட்டுக்கு மாவு இடிக்கிற மாதிரி உங்க அண்ணனை போட்டு பின்னி எடுக்கிறான் பாருமா. நான் ஆம்பளை இல்லைன்னு உங்க அண்ணன் சொல்லியும் விட மாட்டேங்கிறான் பாருமா. உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க வைக்கிறேன்னு போட்டு அழிக்கிறானேமா. ஆனா உங்க அண்ணன் நான் முட்டு பால் தான் குடிச்சேன்னு கதறாரு. அப்ப கூட அவன் விட மாட்டேங்கிறானே, நாசமா போனவன். அத விடு, உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன் சாவ ஏன் கையால தானே எத்தனை தடவை சொல்லியிருக்கான் பாத்தியா? ஆமாமா, கொலைக்கான மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஏமா, உங்க அண்ணனை கொலை பண்ணது ராஜா தான் நிச்சயமா நீங்க நம்புறீங்களாமா? நம்புறது என்ன, அதான உண்மை. ஆதாரம் இதுல இருக்கே. இனி சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதுதான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் அதுல தேதி, நேரம், எத்தனை மணிக்கு இறந்திருப்பான், அவன் எப்படி இறந்திருப்பாங்கிற டீடைல்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம விசாரணையை முடுக்கி விட வேண்டியதுதான். ரிப்போர்ட் வரட்டும். மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு மேடம். அம்மா, ரிப்போர்ட் என்னம்மா சொல்லுது? எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஆகாஷ் பாடி 10 நாள் மண்லையும் மழையிலயும் இருந்துட்டதுனால கொலை பண்ண தேதியும் நேரத்தையும் போஸ்ட்மார்ட்டம்ல சரியா கணிக்க முடியல. அப்புறம் மேடம், அநேகமா
டிசம்பர் 15, 16, 17 இந்த 3 தேதிக்குள்ள இருக்கலான்னு இருக்கு. இன்னைக்கு தேதி 4ன்னா கொலை நடந்த தேதி 15 இருக்குமோ? அன்னைக்கு நைட்டு தான் நான் ஒரு என்கொயரிக்காக காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போனேன். அம்மா, அன்னைக்கு ராத்திரி தான் செக் போஸ்ட்ல ராஜாவையும் திவ்யாவையும் பார்த்தேன். அப்போ அந்த ராஜா என்ன செஞ்சான், யார போய் பார்த்தா, அவன் நடவடிக்கை நமக்கு தெரிஞ்சாகணும். மேடம், ரிப்போர்ட்ல வேற என்ன மேடம் இருக்கு? ஆகாஷ் குடிச்சிருந்தான், தலையில அடிபட்டு இருந்தது, மத்தபடி இன்னும் சில டீடைல்ஸ்லாம் இருக்கு. அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். அது நம்ம விசாரணையை பாதிக்கும். அவ்வளோ ரகசியமா? இந்த கேஸையே திசை திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன் சார், ஒரு அரிசி மூட்டை என்ன வெயிட் இருக்கும்? ஒரு 50 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் இருக்கு மேடம். ஆகாஷ் வெயிட் எவ்வளவு இருக்கும்? ஒரு 60ல இருந்து 80 வரை இருப்பார் மேடம். ராஜா வெயிட்? அவன் ஒரு 75-80 கிலோ இருப்பாம்மா. எது கேக்குறீங்க மேடம்? அம்மா, அப்ப சொல்லப்பமா ஆகாஷ அந்த ராஜா எது வேணாலும் பண்ண முடியும்ல? டவுட்டே இல்ல. ராஜா தான் ஆகாஷ கொலை பண்ணிருக்கான். என்னடா கடைக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வா, அங்க இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துடுவான்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? பணம் எங்க? இந்த வேற 35 பேர்ல 23 பேர்கிட்ட தான் வசூல் பண்ணிருக்கு. பாதி வீடு பூட்டி இருக்கு, பாதி பேரை காணோம். அடிச்ச வெள்ளத்துல எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. சரி பாத்துக்கிட்டு நான் வந்துடுறேன். எங்க போற? இருப்பா, அக்கா கிட்ட சொல்லி ஒரு டம்ளர் காபி வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். அம்மாவும் அப்பாவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கான வெளியே போயிருக்காங்க. சரி நீ உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா நடக்குதுங்க? இங்க பார், ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லுவேன். வெளியில யார்ட்டையும் நீ மூச்சே விடக்கூடாது. என்ன பில்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இரு இந்த நகையை கொஞ்சம் பாரு. இங்க பாரு மாமா, இந்த நகையெல்லாம் மேக்சிமம் எவ்வளவு விலைக்கு விற்க முடியுமோ அவ்வளவு விலைக்கு வித்து கொடுத்துரு. எப்படியும் ஒரு 2 லட்சத்துக்கு வர மாதிரியே கொஞ்சம் வித்து கொடு மாமா. எதுக்கு இப்ப இந்த நகையெல்லாம் விற்கணும்ன்ற நீ? மாமா, எனக்கு அவசரமா பணம் தேவை. ஏன்னு உனக்கே இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போதைக்கு நான் சொல்றது மட்டும் செய்ய. அதெல்லாம் முடியாதுப்பா. எதுக்கு இப்போ உன் நகையை விற்கணும்? அது எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். மாமா, எனக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் மாமா. அப்படின்னா? ஐயோ, அப்படின்னா அப்படித்தான். நான் ஒருவேளை எங்கேயாவது போயிட்டா நீ என் இடத்துல இருந்து சில காரியம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பணத்தை நீ நாளைக்கு கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்ல கட்டிடு. நீ எங்கடா போற? அதான் உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும்னு சொன்னேன்ல. ஏண்டா எதையுமே இப்படி வெளிப்படையா சொல்லாம ஏன்டா இப்படி என் உயிர் எடுக்கிற? இப்ப எதுக்கு நீ கோவப்பட்டு இருக்க? டேய், பின்ன நீ சம்சாரியா இல்ல பிரம்மச்சாரியானே எனக்கு இன்னும் தெரியல. திடீர்னு திவ்யா கூட டைவர்ஸ்ங்கற, அப்புறம் பார்த்தா 2 பேரும் ஜாலியா போன்ல பேசிட்டு இருக்கீங்க. அவ முகத்துல வேற முழிக்க மாட்டேன்னு சொல்ற, ஆனா அவ எப்ப வேணா திரும்பி வருவா. எனக்காக அவ புள்ளைய பெத்து கொடுப்பா, இன்னொரு கல்யாணம் வேணாங்கிற. முதல்ல பணம் கொடுத்தவங்க கிட்ட வசூல் பண்ண வேண்டான்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு போன் வந்துச்சு, சில பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணி கொடுன்ற. இப்போ
திடீர்னு இந்த நகையெல்லாம் விற்கணுங்கிற, அர்ஜென்ட்டா பணம் வேணுங்கிற, எங்கேயோ போறேன்னு வேற பயமுறுத்துற. ஏன்டா இப்படி ஒரே மர்மம் முடிச்சா போட்டு போய்கிட்டே இருக்கிற? மாமா அதான் உனக்கே கொஞ்ச நாளா தெரிய வரும்னு சொல்றேன்ல. நான் போறதுக்குள்ள எனக்கு சில ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியிருக்கு மாமா. எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை. ஐயோ சாமி, எங்க போறேன்னு சொல்லி தொலையாண்டா. இரு, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ, இத பாரு. என்னடா இது? டேய், முடிச்சூர்ல உன் பேர்ல இடம் வாங்கியிருக்கியா? ஏண்டா இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? ஐயோ மாமா, இது எப்பவோ வாங்கினது. அதான் எப்ப வாங்கினான்னு கேக்குறேன். அதான் சொல்றேன்ல, எப்பவோ வாங்கினதுன்னு. இந்த இடம் தண்ணியில போட்ட கல்லு மாதிரியே இருக்கு. அந்த இடத்த முதல்ல வித்து கொடு. டேய், முடிச்சூரே இப்ப தண்ணியில தான்டா இருக்கு. அந்த இடத்த நான் எப்படி வித்து கொடுக்கறது உனக்கு? மாமா, எனக்கு பணம் அர்ஜென்ட் மாமா, எப்படியாச்சும் வித்து கொடு. அப்புறம் வாயில் அசிங்கமா வந்துடாமா. நீ இலவசமா தரேன்னு கூவி வித்தாலும் அந்த இடத்த வாங்குறதுக்கு ஒரு பையில வரமாட்டான். ஓ இடம் இருக்கோ இல்ல தண்ணியில அடிச்சிட்டு போயிருச்சோ யாருக்கு தெரியும்? இங்க வர மாமா, நான் இங்க இருந்து போறதுக்குள்ள அந்த இடத்த எப்படியாச்சும் வித்து கொடு, ரொம்ப அர்ஜென்ட். என்னடா இப்படி திகில் படம் மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கற? எங்கடா போற? முதல்ல அதை சொல்லி தொலைடா. ராஜா, வாங்க சார். என்ன ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம்? கொஞ்சம் என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வா. என்னடா இது? சரி சார், நான் ரெடி, வாங்க போலாம். சார், என்ன சார் நடக்குதுங்க? நீங்க பாட்டுக்கு வர்றீங்க, ஏதோ டீ சாப்பிடறதுக்கு கூப்பிடுற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க. இவனும் வாங்க போலாம் ஸ்டேஷன்ல போய் பழகலான்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறான். மாமா என்ன தடுக்காத மாமா, பேசாம. கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். நான் எங்கடா உன்னை தடுத்தேன்? நானே ஒரு அளவு புரியாம குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்கிறேன். என்ன விவரம்னு சொல்லி தொலைடா. இல்ல மாமா, ஒரு சின்ன பிரச்சனை, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வேண்டியது இருக்கு. என்ன கேஸ் சார்? அது என்ன கேஸ்னா? சார் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வச்சு பேசிக்கலாமே. இப்போ வா, போங்க. டேய் மாப்ள, டேய் மாப்ள, சார் சார், டேய் மாப்ள இரு. டேய், என்னடா இதெல்லாம்? நான் தான் போறேன்னு சொன்னேன்ல, நீ கூட எங்கன்னு கேட்டியே. இதுதான் மாமா. நீ என்னடா சொல்ற? மாமா, நான் சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சு வை, எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. வரேன். சார் போலாம். வரே மாப்ள. ஆகாஷ் என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணல சார். பொய் சொல்லாத, நீ தான் ஆகாஷை கொலை பண்ணியிருக்க. இல்ல சார். நான் பண்ணல சார். சார் சார், ஏய், நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். சார், ஆகாஷை நான் கொல்லல சார். யாரு கொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது சார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்னடா சிரிக்கிற? சார், சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார். உங்ககிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா இந்நேரம் இப்படியே உட்காரச்சு விசாரிச்சுட்டு இருப்பீங்க. என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்நேரம் நீங்கள் பொங்கல் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. என்னடா நக்கலா பண்ற? சார், இங்க பார், நீ பண்ணது கொலை. ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லைன்னா அடி வாங்க சாவ. கவிதா மேடத்துக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு. சார், நீங்க என்ன அடிச்சு கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச உண்மைதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஆகாஷை கொலை பண்ணல சார். டேய், திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. டிசம்பர் 5ஆம் தேதி ஆகாஷ் நீ கொலை பண்ணிருக்க. அவனை கொண்டு போய் அவன் இடத்துல புதைச்சிருக்க. சார், இல்ல சார்.
டிசம்பர் 5 ராத்திரி நீயும் திவ்யாவும் செக் போஸ்ட் தாண்டி எங்கேயோ போனீங்க. எங்கடா போனீங்க?